இன்றைக்கி என்ன வீடியோ கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போகிறேன். அது எப்படி செஞ்சுட்டு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அது ஃபஸ்ட்டு வந்து நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து டவுன் பாண்டாயில் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஹோல் கரம் மசாலாவை முழுசாக எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கினேன். அப்புறம் வந்து டவுன் பாண்டா இலை இல்லைன்னா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 ஸ்பூன் வந்து நான் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். முஃபா ஏஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வீட்டிலையே வந்து பிரியாணி மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகணும் இஞ்சி பூண்டில். அதுக்கப்புறம் வந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் வந்து 4 தக்காளி 4 வெங்காயம் வந்து நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளியும் வெங்காயம் நல்லா மசிஞ்சு வரணும். நான் கடையில் தான் வந்து 1/2 லிட்டர் தயிர் வாங்கி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா ஸ்பூனை வச்சு அடிச்சுட்டு சேர்த்துக்கிறேன். இப்படி அடித்து சேர்க்க போகும்போது வந்து சாப்பாடில் வந்து தயிர் திரிஞ்சு போகாமல் இருக்கும், சாப்பாடோட மிங்கிலாயிரும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக மல்லி இலையும் கொஞ்சமாக புதினா இலையும் ஒரு கை சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க இதோட. அதுக்கப்புறம் வந்து 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி என்னென்ன காய்கறி சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து கேரட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பீன்ஸு நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன காய் கிடச்சிருக்கோ அது சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு நான் பச்சை பட்டாணி வந்து ஒரு 6-7 விசிலுக்கு விட்டு வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததுக்கப்புறமா வந்துட்டு நான் 5 கிளாஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்காக நான் 8 கிளாஸ் வந்து நான் தண்ணி சேர்த்துக்கினேன். ஒரு 1/2 கிளாஸ் வந்து நான் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் வந்துட்டு வெயிட் பண்ணுவோம், கொதி வரட்டும். நம்ம இந்த மசாலாலேயே வந்து கேசரி பவுட்ரு போடக்கூடாது. அதுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன், அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ரைஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயே வந்து கொஞ்சமாக வந்து கேசரி பவுட்ரு போட்டுட்டு நல்லா ஒரு 3-4 தண்ணியில் வந்து கழுவிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இப்போ நல்லா கொதிச்சோன்னே நான் அரிசி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததுக்கப்புறம் வந்து மொல்லமாக கலந்து கொடுங்க. ரொம்ப வந்து கலந்து கொடுக்காதீங்க, உடஞ்சிரும் அரிசி. இப்போ அரிசியும் தண்ணியும் வந்து சரிசமமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அரிசியும் தண்ணியும் சரிசமமாக வந்தோடனே வந்துட்டு தம் போடுங்க. இப்போ வந்து எனக்கு அரிசியும் தண்ணியும் சரிசமமாக வந்துருச்சு, தம் போட்டுக்கிறேன். நான் வந்து 20 நிமிஷத்தில் வந்து தம் போட்டுக்கிட்டேன். அப்புறம் வந்து 20 நிமிஷம் வந்து ரெஸ்ட்டில் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ குச்சியாக வந்து நிற்குதுல்ல, அதுதான் சரியான பக்குவம். கொஞ்சமாக நெய் ஊற்றி கலரி கொடுத்துருங்க. சூப்பராக இருக்கும் சாப்பாடு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இதோட என்னோடய வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.